ஹலோ ஹால், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சதுமே நல்லா மெல்ட் ஆகக்கூடிய ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாமா? ஸோ அதை செய்கிறதுக்காக நான் இந்த பந்தனவல்லி மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாம்பழம் வேணுமோ உங்கள் சாய்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இதில் பல்ப்பு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்துட்டு கனிஞ்ச மழை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா பழுத்த பழமுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு மில்க் மெய்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பால் பவுடரும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அப்படியே பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒரு பவுல்லையோ இல்லை நீங்கள் ஐஸ்கிரீம் மோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயுமே செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக ஒரு 6 to 8 hours கிட்ட வைங்க. சூப்பராக வந்துட்டு நமக்கு ஐஸ்கிரீம் வந்து ப்ரிப்பேர் ஆயிரும். இதை நீங்கள் அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா செம்மையாக வரும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. என் வீட்டு கிட்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. திரும்ப திரும்ப கேட்டாங்க. ஸோ ஒரு டைம் இந்த ரெசிபியாக போகிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மேங்கோ ஃப்ளேவரில் தான் செய்யணும்னு இல்லை, பனானா இந்த மாதிரி நீங்கள் அதர் ஃப்ரூட்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவுமே பர்ஃபெக்டாக வரும். ஸ்கூப் பண்ணி எடுத்து இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நட்ஸு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தடும் இருக்குது. அரைக்கும் போதே நட்ஸு சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னுமே க்ரீமியாக ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் பாதாம் பிஸ்தா முந்திரியை வந்துட்டு நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். சாப்பிடும்போது ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. அங்கங்கே கடிப்படும்போது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப்